எனதருமை நாட்டு மக்களே, மனதின் குரலில் இப்போது ஒரு சுவாரஸ்யமான விறுவிறுப்பான வினா. மலர்களின் பயணம் பற்றி நீங்கள் இதுவரை கேள்விப்பட்டதுண்டா? மரங்கள் செடிகளிலிருந்து எடுக்கப்பட்ட சில மலர்களின் பயணம் ஆலயங்கள் வரை தொடர்கிறது. சில மலர்கள் இல்லங்களை அழகுபடுத்த பயனாகின்றன. சில மலர்களோ வாசனை திரவியங்களாக தயாரிக்கப்பட்டு அனைத்து இடங்களிலும் மணத்தை பரப்புகின்றன. ஆனால் இன்று நான் மலர்களின் மேலும் ஒரு பயணம் பற்றி தெரிவிக்க இருக்கிறேன். நீங்கள் மகுவா மலர்களை பற்றி கண்டிப்பாக கேள்விப்பட்டிருக்கலாம். அதாவது இலுப்பை மலர்கள். நமது கிராமங்களில் குறிப்பாக பழங்குடி இனத்தவர்கள் இவற்றின் மகத்துவம் பற்றி நன்கு அறிந்திருக்கின்றார்கள். தேசத்தின் பல பாகங்களில் இலுப்பை மலர்களின் பயணம் இப்போது ஒரு புதிய பாதையை தேர்ந்தெடுத்திருக்கின்றது. மத்திய பிரதேசத்தின் சிந்த்வாடா மாவட்டத்தில் இலுப்பை மலர்களாலான சுவையான தின்பண்டங்கள் குக்கீஸ் தயாராகின்றன. ராஜா கோஹ் கிராமத்தின் 4 சகோதரிகளின் முயற்சியால் இந்த சுவையான தின்பண்டங்கள் மிகவும் பிரபலமடைந்து வருகின்றன. இந்த பெண்களின் பேரவாவை பார்த்து ஒரு பெரிய நிறுவனமானது இவர்களுக்கு தொழிற்சாலையில் பணியாற்றும் பயிற்சியை அளித்தது. இவர்களால் உள்ளுயிர் படைந்த கிராமத்தின் பல பெண்களும் இவர்களோடு இணைந்தார்கள். இவர்கள் தயாரித்த இலுப்பை சுவை தின்பண்டங்களின் தேவை இப்போது அதிகரித்து வருகிறது. தெலங்கானாவின் ஆதிலாபாத் மாவட்டத்திலும் கூட 2 சகோதரிகள் இலுப்பை மலர்களை கொண்டு புதியதொரு பரிசோதனையை மேற்கொண்டார்கள். இவற்றை கொண்டு பல வகையான பண்டங்களை தயாரிக்கிறார்கள். இவற்றை மக்கள் பெரிதும் விரும்புகிறார்கள். இவர்களின் பண்டங்களிலே பழங்குடி கலாச்சாரத்தின் இனிப்பும் கலந்திருக்கிறது. நண்பர்களே, நான் உங்களுக்கு மேலும் ஒரு அருமையான மலரை பற்றி தெரிவிக்க விரும்புகிறேன். இதன் பெயர் கிருஷ்ண கமல், அதாவது தக்கப்பூண்டு மலர்கள். குஜராத்தின் ஒற்றுமை நகரத்தில் ஒற்றுமை சிலையை பார்க்க சென்றிருக்கிறீர்களா? இந்த ஒற்றுமை சிலைக்கு அருகிலே நீங்கள் அதிக எண்ணிக்கையில் தக்கப்பூண்டு மலர்களை காணலாம். இந்த மலர் சுற்றுலா பயணிகளை கவர்ந்து இழுக்கிறது. இந்த தக்கப்பூண்டு மலர் ஒற்றுமை நகரின் ஆரோக்கியவனம், ஒற்றுமை நாற்றுப்பண்ணை, உலகவனம் மற்றும் மியாவாக்கி காடுகளையும் ஈர்க்கும் மையங்களாக ஆகிவிட்டன. இங்கே திட்டமிட்ட முறையில் லட்சக்கணக்கான எண்ணிக்கையில் தக்கப்பூண்டு மலர்களின் செடிகள் நடப்பட்டிருக்கின்றன. நீங்களும் கூட உங்களுக்கு அருகே கவனித்தால் உங்களுக்கு மலர்களின் சுவாரஸ்யமான பயணங்கள் தென்படும்.